டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, சார்பு நிலை ஆளுமை கொண்டவர்கள், ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்கள இவங்க ஆட்படுத்தி இந்த பாலியல் தொல்லைகளுக்கு இவங்க ஆளாக்குறாங்க. பாலியல் தொல்லைகள் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. கொலை பண்ணுறாங்க, சீரியல் கில்லிங் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரிகரிங் பாயிண்டில் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ட்ரிகரிங் பாயிண்டில் இருக்கும். இது சமூகத்தை அவங்க பழிவாங்கும் ஒரு செயல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஹானஸ்டாகவும் இருந்திருப்பாங்க, ரொம்ப நேர்மையானவங்களா இருந்திருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் திருட்டு பயலை படம் பார்த்துருக்கீங்க? ஜீவனுடைய படம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப நல்லா படிச்சுட்டு ஒரு 5 வயசுல ஒரு 10 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்பராக வந்துட்டு அந்த மாதிரி இருப்பான். ஸோ அப்போ அவங்க சித்தப்பா ஒரு தவறான வழியை காட்டுவார். இது லஞ்சம் வாங்குறது தப்பு கிடையாது, இதை கொண்டு போய் அங்கே கூடு அப்படின்னு சொல்லி பழக்குவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது இது தவறு இல்லை அப்படிங்கிற பதிவு ஏற்பட்டு விடுகிறது. இது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆமா, இது இயல்புன்னு சொல்லிட்டு ஒரு அப்நார்மலான விஷயம் நார்மலைஸ் செய்யப்படுகிறது. ஸோ எனக்கு நடந்த விஷயம் தவறு இல்லை அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதே விஷயத்த அவர் மற்றவங்களுக்கு செய்யறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாலி படத்துல அஜித் கேரக்டர் அண்ணன் அஜித் கேரக்டர் என்ன பண்ணுன்னா தம்பியுடைய வைஃபை அடையணும்னு நினைப்பாங்க. ப்ரொஃபஷனலாக அவர் ரொம்ப நேர்மையானவர், அவருடைய வேலையில ரொம்ப நேர்மையானவர், சின்சியர். அவரோட லுக்கே ஒரு பிளேசஸ் எல்லாம் போட்டுட்டு மரியாதைக்குரிய நபரா இருப்பாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி செஞ்சாருன்னு போய் சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா சிம்ரனும் அந்த தம்பி சிவா கேரக்டரும் சைக்காலஜிஸ்டா சைக்காட்டிஸ்டா போவாங்க. அங்க போகும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு மதிப்பிற்குரியவராக இருக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் அ கோ கெட்டர். அவர் சொசைட்டியில் எது வேணாலும் அடைஞ்சிருவாரு.